அப்போ இவ்வளவு நேரமா நாம எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த அந்த பெரிய வாரிசு இவன்தானா என்று கேட்க, இருக்கலாம் மேபி என்று ஒருவன் தோள்களை குலுக்கியவாறு பதில் சொல்ல, எப்படி இதெல்லாம் என்று அவள் கேட்க, அங்கிருந்த அனைவருமே இதை பற்றி தான் ஆர்வமாகவும் அதிர்ச்சியாகவும் பேசிக்கொண்டிருந்தனர். ஆனால் ஒரு பெண் மட்டும், அவன் யாரா வேணா இருந்துட்டு போகட்டும், பட் அங்க பாருங்க அவன் எப்படி ஹேண்ட்ஸமா எவ்வளவு அழகா இருந்தான்னு பாத்தீங்களா என்று கேட்க, அப்பொழுதுதான் மற்ற அனைத்து பெண்களும் அவனது அழகை ரசித்து மயங்க ஆரம்பித்தனர். இப்படி அனைத்து பெண்களும் அவன் அழகில் மயங்கி இருக்க, ஒரே ஒரு இளம் பெண்ணின் முகம் மட்டும் அதிர்ச்சி கலந்த பீதியில் நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தது. அவள் வேறு யாரும் அல்ல, சுரபியை பார்ட்டியில் வைத்து அசிங்கப்படுத்த நினைத்த அவளது காலேஜ் கிளாஸ்மேட் மேக்னா தான். காரில் இருந்து கீழே இறங்கிய விக்ரமை பார்த்தவள் அங்கிருந்து ஓடிவிடலாமா என்ற அளவிற்கு அவளுக்கு அசிங்கமாகவும் அதே சமயம் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அவளது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அப்படின்னா இந்த விக்ரம் தான் எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த பெரிய வாரிசா? இது நிஜமா? இது தெரியாம நாம இவனை எந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டோம் என்று நினைத்து அவளின் மனதிற்குள் ஒருவித நடுக்கம் தோன்றியது. சுரபியை விட தன்னுடைய குடும்ப பின்னணிதான் உயர்ந்தது என்று பல வருடங்களாக நினைத்திருந்தாள் மேக்னா. ஆனால் இவ்வளவு சக்தி வாய்ந்த பணக்காரனை திருமணம் செய்து கொண்டு அதிலும் தான் உயர்ந்தவள் என்று காட்டிவிட்டாள் சுரபி. விக்ரமை இப்படி பார்த்ததும் அவளது வாயில் இருந்து வார்த்தைகள் வரவே இல்லை. வாயடைத்து போனவாறு நின்று இருந்தாள். ஆனால் விக்ரமோ அதையெல்லாம் பார்த்தும் பார்க்காதது போல அங்கிருந்து நகர்ந்து சென்று நேராக சுந்தர் கிருஷ்ணாவின் ஹாலிற்குள் சென்றான். லம்போ அவர்களுக்கு வெளியேவே நின்று கொண்டான். அந்த இடத்தை முழுவதுமாக சுற்றி பார்க்கும் பொழுது வீடு முழுவதும் மிகவும் அழகாக இருந்தது. உண்மையை சொல்வதென்றால் வீடு என்பது வம்சத்தின் தனித்துவமான கட்டடக்கலை. பரம்பரை வீடு என்றாலே அது காலத்திற்கும் நின்று பேச வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் அதன் அழகும் கலை நயமும் இருக்க வேண்டும். அதை மிகவும் கனக்கச்சிதமாக இந்த சுந்தர் கிருஷ்ணாவின் வீடு பூர்த்தி செய்திருந்தது. அந்த வீட்டை மிகப்பெரிய பழமையான அரண்மனையுடன் கூட ஒப்பிடலாம். அந்த அளவிற்கு அது மிகவும் அழகாக இருந்தது. உள்ளவாங்க விக்ரம் என்று தன் கைகளை உள்ளே செல்லும்படி கை காட்டி அவனை வரவேற்றார் கோவிந்த் கிருஷ்ணா. விக்ரம் ஹாலுக்குள் நுழைந்த மறுகணம் எண்ணில் அடங்கா ஆச்சரியமான கண்கள் அவனை வரவேற்றன. அனைவருமே ஓரக்கண்ணால் கவனித்து கொண்டவாறே ஹாலின் நடுவில் வந்து நின்றான் விக்ரம். அவனுக்கு இருபுறமும் பலவித இருக்கைகள் அமைக்கப்பட்டு இருந்தது. அதிலும் ஒரு சில பிரத்யேக இருக்கைகள் சற்று உயரமாக அமைக்கப்பட்டு இருந்தது. சந்தர்ப்பத்தை பொறுத்து அங்கு இருக்கும் நபர்களின் நிலைமையை பொறுத்து இருக்கைகளில் வேறுபாடு இருந்தது. அந்த ஹாலுக்குள் மட்டுமே சுமார் 20 பேர் இருந்தனர். அவர்கள் அனைவரும் 40களின் நடுப்பகுதியில் உள்ள ஆண்களாக இருந்தனர். அதில் ஒரு சில பெண்களும் கூட இருந்தனர். அந்த கூட்டத்தில் கைலாஷும் இருந்தான். ஆனால் அவன் விக்ரமின் அருகில் அமரும் நிலைமையை இன்னும் அடையவே இல்லை. இப்பொழுது கூட அவன் 3வது 4வது வரிசையில் அமரும் நிலையிலேதான் இருந்தான். அந்த 40-50 வயது இருக்கும் அனைவருமே ஆச்சரியத்தில் இருந்தனர். காரணம், அவர்கள் பையன் மகளின் வயதுதான் இப்பொழுது விக்ரமிற்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவன் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மூத்த வாரிசு என்றால் அதை எப்படி அவர்களால் ஒரே அடியாக தாங்கிக் கொள்ள முடியும்? அந்த அதிர்ச்சியில்தான் அவர்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். சொல்லப்போனால் கோவிந்த் கிருஷ்ணாவே கார் வரை சென்று அவனை வரவேற்கவில்லை என்றால் இவர்கள் அனைவரும் சத்தியமாக விக்ரமை பார்த்ததும் அவனை இந்த அளவிற்கு உயர்வாக நினைத்து இருக்கவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒருவன் குடும்பத்திற்கு மூத்த வாரிசு என்றால் அவர்களால் அதை நம்ப முடியாத ஒரு விஷயமாகவே இன்னும் இருந்து கொண்டே இருந்தது. அந்த அதிர்ச்சியில் இருந்து யாரும் மீளவே இல்லை. அங்கே இருந்த அனைவரும் சரியாக இருக்கிறார்களா என்று ஒரு முறை பார்வையால் சரி செய்த கோவிந்த் கிருஷ்ணா அதன் பின் விக்ரமை பார்த்து, கிருஷ்ணா ஃபேமிலிக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் மிஸ்டர் விக்ரம் என்று கண்ணியமான பார்வையுடன் சொன்னார். உடனே அனைவரும் எழுந்து நின்று அவனை வெல்கம் செய்ய ஒரே ஒருவர் மட்டும் எழுந்து நிற்கவே இல்லை. அவர் தனது கூர்மையான கண்களை சுருக்கி மிக திமிராக விக்ரமை பார்த்தவாறு இருந்தார். அதை பார்த்த அனைவரது பார்வையும் விக்ரம் மீதும் சோமேஸ்வரர் மீதும் தான் மாறி மாறி இருந்தது. மிஸ்டர் விக்ரம், இப்போ இந்த கிருஷ்ணா ஃபேமிலிக்கு நான் தான் பொறுப்பாக இருக்கேன். உங்கள் குல பெரியவங்களை எனக்கு தெரியாது, பட் எங்கள் கிருஷ்ணா ஃபேமிலியோட நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கீங்க. அதுக்கு ஏதாவது முக்கியமான ரீசன் இருக்குதா
என்று கேட்டார் சோமேஸ்வரர். ஆனால் விக்ரம் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாது மிகவும் கூலாக அவனை பார்த்தவாறு இருந்தான். அவனது அந்த பார்வையால் சோமேஸ்வரரின் உடலில் ஒருவிதம் நடுக்கம் தோன்றியது. சோமேஸ்வரரின் உடலில் தோன்றிய அந்த நடுக்கத்தை உணர்ந்தவன் சிரித்துக்கொண்டே, நீங்க இப்படி கேட்கறதுக்கு டைரக்டாவே எனக்கும் இந்த கிருஷ்ணா ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டிருக்கலாமே என்று வெளிப்படையாகவே கேட்டான் விக்ரம். அவனது இந்த வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்த அனைவரும் பயந்தனர். யாரும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. விக்ரம் இவ்வளவு துணிச்சலாக சக்தி வாய்ந்தவனாக ஆதிக்கம் செலுத்துவான் என்று. காரணம், இப்பொழுது கிருஷ்ணா ஃபேமிலியில் சோமேஸ்வரரின் நிலைமை அப்படி. எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இத்தனை பேர் முன்னாடி என்கிட்ட இவ்வளவு திமிரா கேட்பான். இத்தனை வருஷம் அனுபவத்தில் என் முன்னாடி நின்று பேசுற அளவுக்கு யாருக்குமே துணிவே இல்லை. அந்த அளவுக்கு திமிர் பிடிச்சவனா? ஆனா இவன் நேரடியா என்னை பார்த்து இவ்வளவு அசால்ட்டா கேட்டுட்டான் என்று யோசித்தார் சோமேஸ்வரர். இங்க பாரு விக்ரம், நீ இந்த பாம்பேக்கு வர்றதுக்கு முன்னாடி உனக்கு எந்த ஒரு சிறப்பு அங்கீகாரமும் இல்லை. நீ யாரு என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாத ஒரு ஆளா தான் இருந்த. அப்புறம் எப்படி திடீர்னு வந்துட்டு நான் தான் இந்த கிருஷ்ணா ஃபேமிலியோட வாரிசுன்னு நீ சொல்ற? அதுக்கு உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது? நான் கேட்ட கொஸ்டினுக்கு என்ன பதில் உங்ககிட்ட இப்ப இருக்குது என்று மிரட்டலாக கேட்டார் சோமேஸ்வரர். செல்ஃப் ஐடென்டிட்டி? செல்ஃப் ஐடென்டிட்டி வேணுமா உங்களுக்கு என்ன இந்த ஃபேமிலிக்கு மூத்த வாரிசா அக்செப்ட் பண்ண? அப்படி கேட்டா நீங்க இன்னும் இந்த கிருஷ்ணா ஃபேமிலியோட ஃபேமிலி ரூல்ஸை முழுசா புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். குடும்ப தலைவர் பொறுப்பை ஏற்க நான் உங்ககிட்ட மண்டி போடணுமா? சரி, இப்ப நான் எதுக்காக இங்க வந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிறதுக்காகவா என்று கடுமையாக கேட்டான் விக்ரம். அதை கேட்ட சோமேஸ்வரர் முடிந்தவரை குரலில் கோபத்தை காட்டாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டே, இங்க பாரு விக்ரம், நீ யாரா வேணா இருந்துட்டு போ. பட் நீ வரப்போ இவங்க எல்லாரும் மாதிரி எல்லாம் நின்றுட்டு தான் உனக்கு வணக்கம் சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நானும் இந்த ஃபேமிலியில ஒரு ஹை லெவல்ல தான் இருக்கேன். இதுதான் என்னோட கிருஷ்ணா ஃபேமிலி, நான் தான் ஒரிஜினல் என்று சோமேஸ்வரர் திமிராக சொன்னார். அதை கேட்டு சிரித்த விக்ரம், சுந்தர் தாத்தா உயிரோட இருக்கப்பவே இந்த ஆள் இவன் தான் இந்த ஃபேமிலிக்கு ராஜான்னு அறிவிக்க நினைக்கிறான்னு இவன் பேசுறத வச்சே எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது என்று நினைத்து கொண்டே சோமேஸ்வரரை மேலும் கீழும் பார்த்தவாறு நக்கலாக சிரித்தான் விக்ரம். இங்க பாரு, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு தெரியாமலேயே ஏதாவது பேசிட்டு இருக்க வேண்டியது. நான் இங்க வந்ததுக்கான ரீசன் அதுவே கிடையாது. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க ஆசைப்படுறேன். அஜயோட பேரண்ட்ஸ் எதுக்காக கொன்னீங்க என்று நேரடியாகவே கேட்டுவிட அதை கண்டு சோமேஸ்வரர் ஒரு கணம் திடுக்கிட்டார். இவன் எதுக்காக இப்ப இந்த கொஸ்டின் கேட்கிறான் என்று அவரது புருவத்தில் முடிச்சுகள் விழ முழித்தார். இவன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் அவன் கேட்டதுக்கான பதிலை நான் நிச்சயமா வெளியே சொல்ல முடியாது. அது சொல்ற அளவுக்கு ஒன்றும் நான் முட்டாள் கிடையாது என்று நினைத்தார் சோமேஸ்வரர். ஏனென்றால் அவருக்கு அஜய் குடும்பத்தை பற்றி முழுமையாக தெரியும். அவனது பெற்றோரை கொன்று எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காமல் ரூம் முழுவதையும் கிளீன் செய்ய சொல்லி பிளாக் பவர் டீமுக்கு உத்தரவு பிறப்பித்தவனே அந்த சோமேஸ்வரன் தானே. என்னது, அஜயோட பேரண்ட்ஸை கொன்னுட்டோமா? இங்க பாரு, அவங்க 2 பேரும் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அது கொலை இல்ல, ஆக்சிடென்ட், ஓகேவா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்புறம் எதுக்காக நீ இந்த மாதிரி கேட்குற என்று சோமேஸ்வரர் தன்னால் முடிந்தவரை நிதானமாக பேசினார். ஓ அப்படியா, சரி என்று சொன்ன விக்ரம் அதன் பின் ஒரு கணம் தனது தலையை மேலும் கீழும் மாட்டிவிட்டு ஏதோ யோசித்தவன் போல், இங்க பாருங்க, இப்ப நீங்க சொன்ன இதே ஆன்சர் தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்கிட்ட இருந்தும் வரும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு யாரும் என்ன குறை சொல்லக்கூடாது என்று அங்கிருந்த அனைவரையும் எச்சரிப்பது போல் சொன்னான் விக்ரம். அவன் கண்களை சந்திக்க முடியாமல் அனைவரும் தலைகுனிந்தனர். குறைந்தபட்சம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூட துணியவில்லை. ஏனென்றால் அங்குள்ள அனைவருக்குமே உண்மை தெரியும். ஆனால் அதை பற்றி பேசும் தைரியம் அவர்களுக்கு இல்லை. யாராவது பேசினால் சோமேஸ்வரர் கையில் தங்கள் உயிர் போய்விடுமோ என்று அங்கிருந்த அனைவரும் பயந்தனர். ஏதோ அங்கு பனிப்புயல் வந்தது போல எல்லோரும் நடுங்க ஆரம்பித்தனர். விக்ரமை கண்டால் அவர்களுக்கு அரக்கனை பார்த்த உணர்வு ஏற்பட்டது. விக்ரம், தேவையில்லாத விஷயத்தை பேசி இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ இந்த ஃபேமிலியோடைய பெரிய வாரிசு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் வந்தனா, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி முறையாக விசாரணை பண்ணி அதுக்கு என்ன ரிசல்ட்னு உங்ககிட்ட சொல்கிறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்க நுழைச்சி உடம்ப புண்ணாக்கிக்கணும்னு நினச்சிக்காத
என்று சோமேஸ்வரர் அவனிடம் மிரட்டலாக சொல்ல அவனது பேச்சு விக்ரமிற்கு அபத்தமாக தெரிந்தது. இந்த ஆள் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? நான் ஒன்னு கேட்டா அவன் இஷ்டத்துக்கு ஒரு பதில் சொல்றான். ஏதோ நான் பதவிக்காக தான் இங்க வந்திருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் என்று தன் மனதிற்குள் நினைத்து சிரித்து கொண்டான் விக்ரம். என்ன விக்ரம், நான் சொன்ன பதிலை கேட்டு உனக்கு எதுக்கு இந்த அளவுக்கு சிரிப்பு வருது? இப்போ குடும்ப தலைவரோட பொறுப்புல இருக்கிறவன் நான் தானே, அதனால தான் முறையா விசாரிச்சு இந்த குடும்பத்தோட மூத்தவர் யாருன்னு சொல்றேன் என்று சொன்னான் சோமேஸ்வரர். அப்பொழுது அவன் முன் ப்ளூ கலர் டிரெஸ் அணிந்து ட்ரேயில் டீ வைத்தவாறு ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார். அவரது முகம் வெண்மையாக இருந்தது. தலைமுடி எழுந்து நின்றது. அவர் கண்களை பார்த்தால் ஏதோ ஒருவித அமானுஷ்யம் கொண்டவர் போல் தெரிந்தது. இந்த பாம்பே சிட்டில உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்று தந்திரமான புன்னகையுடன் சொல்லி தன் கையில் இருந்த டீயை எடுத்து விக்ரமிடம் கொடுத்தார். விக்ரம் முகம் சுழித்தவாறு அவன் முன் நின்ற கலாவை பார்த்தான். அவனது பலமான சுவாசத்தின் வேகம், கண்களின் வேகம் இவற்றை கவனித்த விக்ரம் அவன் சாதாரண மனிதன் இல்லை என்று, ஆழ்ந்த அகத்திறன் உடையவன் என்றும் அவன் ஒரு அபூர்வ மாஸ்டர் என்றும் புரிந்து கொண்டான். கலா இந்த இடத்திற்கு வந்ததும் கிருஷ்ணா குடும்பத்தின் சீனியர் அனைவருக்கும் சந்தேகம் வந்தது. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே கலா பற்றி நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறார்கள். ஏய், இது மார்ஷியல் ஆர்ட் எக்ஸ்பர்ட் கலா தானே? இவர் எதுக்காக இங்க வர வச்சிருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற உள்நோக்கம் என்ன என்று ஒரு சிலர் இது போன்ற பல கேள்விகளை எழுப்பினர். ஒருவேளை இந்த கலாவை வச்சு விக்ரம சோதிக்க வர வச்சிருப்பாங்களோ என்று சொன்னான் ஒரு இளைஞன். நீ சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா, நானும் அதை தான் கெஸ் பண்றேன். விக்ரமோட உண்மையான அடையாளம் என்ன, அவனோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வர வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்று இன்னொருவன் சொன்னான். இவ்வாறாக அங்கிருந்த இளைஞர்கள் அனைவரும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள அது அனைத்தும் விக்ரம் காதில் தெளிவாக விழுந்தது. ஏனென்றால் விக்ரமிற்கு தன்னை சுற்றி 100 மீட்டருக்குள் காற்றும் புல்லடிக்கும் சத்தமும் கூட மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளும் திறன் கொண்டவனாக சில நாட்களுக்கு முன்பு மாறியிருந்தான். அதற்கு காரணம் அவன் கையில் இருந்த அந்த பெண்டன் கிரீன் கார்டு தான். அது அங்கே இருக்கும் யாருக்கும் தெரியாது. ப்ளீஸ் டேக் டீ என்று கலாவின் வார்த்தைகளுக்கு விக்ரம் எழுந்து புன்னகையுடன் டீயை எடுத்துக்கொண்டான். கலா தன்னிடம் அவனது தற்காப்பு கலையை காட்ட தயாராக இருப்பதை விக்ரம் தெளிவாக உணர்ந்தான். டீ வழங்குவது அவனுக்கு ஒரு சாக்கு, ஆனால் விக்ரமின் திறமையை சோதிப்பதே அவனது பணி. கலாவின் தோற்றத்தை பார்த்த விக்ரம் அவன் தன்னிடம் எந்த வகையான மார்ஷியல் ஆர்ட் திறமையை பயன்படுத்த விரும்புகிறான் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டான். அவன் இப்பொழுது பயன்படுத்த நினைப்பது ஒரு பண்டைய சீன தற்காப்பு கலை. அதை கண்டு கொண்ட விக்ரம் சிரித்து கொண்டே எதுக்காக இப்ப டீ கொடுக்குற மாதிரியெல்லாம் பாவலா பண்ணிக்கிட்டு, ஆசைப்பட்ட டைரக்டாவே மோதி பார்க்கலாமே என்று சொல்ல அவன் உடனே இப்படி போட்டியிட தயார் என்று யாரும் சொல்லாமல் சொன்னது அங்கிருந்த அனைவருக்கும் அதிக அளவு ஆர்வத்தை கொடுத்தது. உடனே கலாவும் இதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணேன், சொல்லாமலேயே சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்க என்று சொன்னவன் தன் கையில் இருந்த ட்ரேவை ஓரம் வைத்துவிட்டு தனது மணிக்கட்டை மின்னல் வேகத்தில் சுழற்றினான். அவனுடைய மின்னல் வேகத்தை கண்டு அனைவரும் வியந்தனர். அவனது நுட்பம் மிகவும் அற்புதமாக இருந்தது. ஆனால் விக்ரம் அவனை தன் மீது கை தொட விடாமல் நாகம் போல் கையை நீட்டினான். ஒரே அடி, எலும்புகள் நொறுங்கும் சத்தம் கேட்டது. ஆனால் கலாவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. திடீரென எலும்புகளை உடைக்கும் அந்த சக்தி சுனாமியாக கடலுக்குள் பாய்ந்து சென்றது போல் இருந்தது. இருவரில் யார் ஜெயிப்பார்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.